உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். மீண்டும் நாங்கள் இந்த வருடத்துடைய 2வது வாரத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். 12வது நாளிலே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இன்ப நாமத்தினாலே நான் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். ஆமென். இந்த லைனை பார்க்கும்போது நல்ல சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி இந்த லைன் நிரம்பினதா நல்ல சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஓகே, நாங்கள் இன்றைய நாளிலும் கூட நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சிந்திப்போம். அதற்கு முன்பதாக நாங்கள் போன வாரம் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். என்ன விஷயம்? என்ன தலைப்பில் நாங்கள் போன வாரம் பார்த்தோம்? எழும்பி பிரகாசி. அதில் நாங்கள் 3 விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எழும்ப வேண்டும், ஆண்டவருக்காக நாங்கள் பிரவாசிக்க வேண்டும், அதனை நாங்கள் லீட் பண்ண வேண்டும், நாங்கள் வழி நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளிலும் நாங்கள் ஒரு தலைப்போடு கூட நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது அரைஸ் ஃப்ரம் யூ பாஸ்ட். அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலிருந்து நாங்கள் இன்றைக்கு எழும்ப போகிறோம். ஓகே, எத்தனை பேருக்கு விருப்பம் 2024 நாங்கள் இருக்கிறது? 2024 நாங்கள் இருந்துட்டு தான் நல்லா இருந்திருக்கு. ஓகே, நாங்கள் கடந்த காலத்தை நாங்கள் விட்டு நாங்கள் எழுந்திருப்பது அல்லாவிட்டால் அதை விட்டு விடுவது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கலாம் ஒரு வசனம், இது எங்களுக்கு பழக்கப்பட்ட நாங்கள் அடிக்கடி சொல்லுகிற, பாவிக்கிற, கேள்விப்படுகிற ஒரு வார்த்தை. ஏசாயா 43வது அதிகாரம் 18வது 19வது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. யாராவது வாசிப்பீங்களா? ஏசாயா 43 18 19. ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நான் இந்த வசனத்தை இவ்விதமாக நான் போட்டிருக்கிறேன். முந்தினவைகளை நினைக்காதே, அதை பற்றி நீங்க சிந்திக்காதீங்க, இதோ நான் புதிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறேன். பக்கத்தில் இருக்க கையை பிடிங்க, வலது கையை இல்லை இடது கையை, எந்த கையாவது பிடிச்சு சொல்லுங்க, முந்தினவைகளை நினைக்காதீங்க. சொல்றீங்களா? அதை பற்றி சிந்திக்காதீங்க, ஆண்டவர் புதிய காரியங்களை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னண்டா, நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கண்டா இந்த ஃபோன், லேப்டாப் இதெல்லாம் நீங்கள் பாவிப்பீங்க, இந்த எலக்ட்ரானிக் சாதனங்கள். அதில் புது அப்டேட், புதுசாக ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ணணும்டா, இருக்கிற அந்த பழசு எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சா தான், எல்லாம் ஃபுல்லாகிட்டேன்டா என்ன செய்யலை? மெமரி ஃபுல் எல்லாம் விட்டால் அந்த எல்லாம் ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை என்ன செய்யலை, நாங்கள் அப்லோட் பண்ணல. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா, இருக்கிற பழசை என்ன செய்யணும்? வெளியே எடுக்கணும். வளமையாக ஆளுங்க செய்வாங்க, இந்த ஒவ்வொரு வருஷத்துலேயும் வீட்டில் இருக்க பழைய சாமான், பழைய உடுப்பு, பழைய விஷயங்கள், பழைய காரியங்கள் என்ன செய்வாங்கடா, மூட்டை கட்டி என்ன செய்வார், பக்கத்து வீட்டில் கொண்டே போட்டுருவாங்க. அப்படியா? அந்த இங்கேயும் இருக்குது இந்த விளையாட்டு. என்னென்னா, குப்பையெல்லாம் சேர்ந்துட்டா கட்டி கொண்டே எங்கேயாவது காடியில் போகும்போது எங்கடா போடுறது, அப்படி இப்படி ஆள் இல்லாத இடத்துல தூக்கி வீசிட்டு போகிறது. இந்த விளையாட்டு நாங்கள் செய்யக்கூடாது. அதை கொண்டு போய் என்ன செய்யணும், அதுக்கு உரிய இருக்கிற இடத்துல இந்த குப்பை போடுற இடம், அதுக்கென்ற ஒரு இடம் இருக்குது. அதே மாதிரி எங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்யணும்? அதனால வீட்டில் இருக்கிற பழைய ஆளுங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டுறாங்க. ஓகே, நான் சொல்கிறது பழைய விஷயங்கள், பழைய முந்தின நடந்த காரியங்களை நாங்கள் என்ன செய்யணும்? அதை வெளியில் போட்டால் தான் புது விஷயங்கள் எங்களுக்கு உள்ளுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஒரு பழைய கப், பழைய கப் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் மார்னிங் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? காஃபி கலக்க போகிறீங்க. எல்லாம் உள்ளுக்கு பயங்கர தேட்டியாக இருக்குது, டஸ்ட்டாக இருக்குது. எப்படி என்ன செய்வீங்க? அப்படியே எங்களுக்கு பஞ்சியாக இருக்குது, ஐயோ கஷ்டமாக இருக்குது என்று சொல்லி அதுக்குள்ளெல்லாம் போட்டு பரவாயில்ல மூக்கை பொத்திட்டு குடிப்போமா? இல்லை, என்ன செய்வோம்? எவ்வளோத்துக்கு நல்லா கழுவணுமோ கழுவிட்டு. இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கையிலையும் பழைய விஷயங்களை நாங்கள் எப்படி களைய வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட், வேதத்திலே ஒரு குடும்பத்தை நான் குறித்து இன்றைக்கு உங்களோடு பேச போகிறேன். அந்த பாஸ்டர் வில்லியம் வந்துட்டு இருந்த பொழுது அவர் சொன்னார், இந்த ஊர் கதையண்டா எங்களுக்கு என்ன கேட்குறதுக்கு ஆசை. இன்றைக்கு நாங்கள் ஒரு ஊர் கதை கேட்க போகிறோம். இது உண்மையாக நடந்த சம்பவம். வேதாகமத்தில் நீங்கள் 3வது ஸ்லைட்டில் நீங்கள் போடலாம். ஒரு வேதத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். 3வது ஸ்லைட் அடுத்த பக்கம். ரைட், நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, ஓகே அதில் சரியாக வரையில்
இந்த பராக் ஒபாமா நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அமெரிக்காவிலே ஒரு முறை எத்தனை அன்றைக்கு 2015, அதாவது 2015 இருக்கணும் 10 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் ஜனாதிபதியாக அவர் என்ன செய்தாருண்டா வருகிற பொழுது அவர் என்ன செய்தாருண்டா அவங்களுடைய பிரச்சாரத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன விஷயம் என்றால் மாற்றம் ஒன்று நான் தேசத்தில் ஒன்று பண்ண போகிறேன். இந்த மாற்றம் எப்படி இருக்குமெண்டா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு அமெரிக்கனாக நீங்கள் மாற போகிறீங்கன்னு. அதனால் அவர் அந்த பிரச்சாரத்தில் அப்படி செய்ததுனால அவர் அதில் ஜெயிச்சிட்டார். அவர் ஒரு ஜனாதிபதி பிரசிடெண்ட்டாக அவர் வந்தார். அவ்விடத்தில் கேட்கிறார்கள் வந்து பேப்பர் நிருபர்கள், அதாவது நீங்கள் இந்த தேர்தல் எப்படி ஜெயிச்சிங்க? அவர் சொன்னார், நான் மாற்றம் என்ற ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் விதைச்சேன், அவர்கள் என்னை நம்பி போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டிலே சரி, ரூமில் சரி, ஹாலில் சரி, நீங்கள் இருக்கிற ஜாமானை கொஞ்சம் மாற்றி பாருங்க. நான் காலையை திருப்பியாவது போடுவேன். நீங்கள் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திங்கன்னா உங்களோட மைண்ட் சேஞ்ச் ஆகும், உங்களோட மைண்ட் மாற்றம் ஆகும். நீங்கள் ஒரே விஷயத்தை நீங்கள் செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதிலே அப்படி அடிக்ட் ஆயிடுவீங்க. ஆனால் நீங்கள் மாற்றம் ஒன்றை செய்கிற பொழுது அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ரைட், வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஆதியாகமம் என்றான இந்த ஒரு புஸ்தகம் இருக்கிறது, ஜெனிசிஸ். இதில் 50 அதிகாரங்கள் இருக்கிறது. 150 என்று சொல்லிட்டேன், சங்கீதத்து மாதிரி. ரைட், 50 அதிகாரங்கள் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பல குடும்பங்கள் இங்கே இருக்கிறார்கள். இந்த குடும்பங்களில் ஒரு குடும்பத்தை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது ஆதாம் ஏவாளுடைய குடும்பம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஈசாக்குடைய குடும்பம், அப்படி யாக்கோப்பு, அப்படி நீங்கள் பார்த்து கொண்டு போகலாம். பல குடும்பங்கள் அங்கே இருக்கிறது. மோசையுடைய குடும்பம், காயின், ஆபேல், இவர்களுடைய வாழ்க்கை, இந்த காரியங்கள் எல்லாம் இருக்குது. இன்றைக்கு நான் எடுத்தேன் யாருடைய குடும்பம் என்றால் ஈசாக்குடைய குடும்பம். ஈசாக்கு என்கிறதான ஒருவர் இருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு பிறந்த ஒரு பிள்ளை. இவர் நீண்ட காலத்துக்கு பிற்பாடு பிறக்கிறார். இந்த ஈசாக்கு அவர் 40 வயதாகிற பொழுது அவருடைய அப்பா ஆபிரகாம் ஒரு திருமணத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்டா, ஒரு அழகான பெண்ணை பார்ப்பதற்கு தன்னுடைய வீட்டில் வேலை செய்த எலியேசர் என்றதான ஒரு அந்த சூப்பர்வைசரை என்ன செய்கிறார்டா, அந்த லீடரை ஒரு தேசத்துக்கு அனுப்புகிறார். அவர் வந்த தேசத்துக்கு, அவர் எங்கிருந்து வந்தாரோ அந்த தேசத்துக்கு அனுப்புகிறார். அங்கே போய் ஒரு பெண்ணை அவர் தேடிக்கொண்டு வரும்படியாக அங்கே போய் ரெபேக்காள் என்றதான ஒரு அழகான பெண்ணை இந்த எலியேசர் கூட்டிக் கொண்டு வருகிறார். ஈசாக்குக்கும் இந்த ரெபேக்காளுக்கும் திருமணமாகிறது. திருமணமாகி சில நாட்களிலே 2 பிள்ளை பிறக்கிறார்கள். இரட்டை பிள்ளை, அதாவது ஒரு பிள்ளை பிறந்து ஒரு சில மணி நேரத்துக்கு பிற்பாடு இன்னும் ஒரு பிள்ளை பிறக்கிறது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு. முதலாவது பிள்ளை, யாக்கோப்பு 2வது பிள்ளை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அழகான குடும்பம், கணவன் மனைவி 2 பிள்ளைகள், நல்ல அழகான குடும்பம். இவர்களுடைய திருமணம் அழகாக இருந்தது, இவருடைய பிள்ளைகள் அழகாக பிறந்தார்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சிக்கல், ஒரு பிளவு ஏற்படுகிறது. ஏன், எதற்காக என்பதை குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈசாக்கு வயதாகின பொழுது நீங்கள் வாசிக்கலாம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க முடியுமா? 28:1. 27 வாசிங்க பாவம் சிஸ்டர். 27. இருபத்தி அதிகாரம். ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்த போது ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஈசாக்கு என்ன நடக்குதுன்னா, அவருக்கு வயதான நேரத்தில் அவருடைய கண் வந்து பார்வையற்று போயிட்டு, கண் என்ன செய்துட்டு பார்வையற்று போயிட்டு.
இதனால் அவர் என்ன செய்கிறார்டா, அவருக்கு பயம் வந்து விட்டது, நான் எப்பொழுதாவது திடீரென்று நான் சாக போகிறேன். அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு வழக்கம் இருந்தது, சாகுவதற்கு முன்பதாக தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் பிளஸ் பண்ணுவார்கள், ஆசீர்வதிப்பார்கள். ஆசீர்வதித்த பிற்பாடு அவர்கள் என்ன செய்வார்கள், மரித்து போய்விடுவார்கள். இப்போ இந்த ஈசாக்கு என்ன செய்கிறாருண்டா, தன்னுடைய மகனை கூப்பிட்டு யாரை ஆசீர்வதிப்பார்டா, மூத்த மகனைத்தான் ஆசீர்வதிப்பார்கள். இந்த மூத்த மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசா. இந்த ஏசாவை கூப்பிட்டு என்ன செய்கிறாருண்டா, ஆசீர்வதிக்க போகிறேன், நீ என்ன செய், அதற்கு முன்பதாக எனக்கு சாப்பாடுண்டா பிடிக்கும், அதனால நீ என்ன செய், உன்னுடைய அந்த அம்பு வில்லை எடுத்துக்கொண்டு வனத்திற்கு போ, காட்டுக்கு போய் ஒரு நல்ல மிருகத்தை நீ அடித்து கொண்டு வந்து எனக்கு சமைச்சு, எனக்கு சாப்பாடு தான், நான் சாப்பிட்டு திருப்தி ஆகிட்டு என்ன செய்ய போகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். ஈசாக்குடைய வாழ்க்கையிலே ஒரு பலவீனம் இருந்தது. என்ன பலவீனம்டா, சாப்பாடு. பக்கத்தில் பார்த்துக்கலுங்க, உங்களுக்கு என்ன பலவீனம்? இங்க பார்த்தீங்கடா, இவருடைய பலவீனம், ஈசாக்குடைய பலவீனம் என்னண்டா, இவர் சாப்பிடுவார், நல்லா சாப்பிடுவார். இது வந்து ரெபேக்காளுக்கு தெரிஞ்சிருக்கு, ஓ அப்பா நல்லா சாப்பிடுவார். இதே இது ஏசாக்கும் தெரிஞ்சிட்டு. அதனால நான் இதில் ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு விஷயத்தை, உங்களுடைய பலவீனத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்காதீங்க. உங்களுடைய பலவீனத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்காங்க. என்ன பலவீனம்டா, இவர் சொல்லுகிறார் நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு. ரெபேக்காள் இதை என்ன செய்தா, ஒட்டுக்கேட்டுட்டா. ரெபேக்காள் தன்னுடைய மனைவி ஒட்டுக்கேட்டாள். ஆனால் இந்த குடும்பத்தை பார்க்கிற பொழுது 2 குழுக்களாக இவர்கள் செயற்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஒன்று வந்து ஈசாக்கும் ஏசாவும் ஒரு டீம், இந்த யாக்கோப்பும் ரெபேக்காலும் ஒரு டீம். இந்த ஏசா வந்து அப்பாண்ட செல்லம், இந்த யாக்கோப்பு வந்து அம்மாவுடைய செல்லம். இந்த விஷயம் இந்த தமிழ் கலாச்சாரத்தில் தான் இருக்குது. சிலர் வீட்டுக்கு வருவாங்க, வந்து பிள்ளைய தூக்கிட்டு கேட்பாங்க, நீங்கள் அம்மாண்ட செல்லம்மா இல்லை அப்பாண்ட செல்லம்மா. ஆனால் இப்போ பிள்ளைகள் ஸ்மார்ட், நாங்கள் 2 பேர்கிட்ட செல்லம்னு சொல்லுவோம். எனவே இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு விஷயம் நடந்தது. 2 டீமாக செயற்படுகிறார்கள். ஒரு டீம் பேசிக்கொள்ளுகிறார்கள், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நீ போய் அதற்கு முன்பதாக வேட்டையாடி கொண்டது சமைச்சு தான், நான் சாப்பிட்டு சாகிறதுக்கு முன்னில் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். இன்னொரு டீம் கேட்டுட்டு, ஏய் அப்பா சொல்லியிருக்கிறாரு அண்ணனை ஆசீர்வதிக்க போகிறாங்க, நீ அதற்கு முன்பதாக என்ன செய், நான் உனக்கு ஒரு ஐடியா தாரேன்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெபேக்காள் ஒரு பிழையான ஒரு ஐடியாவை கொடுக்குறான். ஒரே குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள், ஆனால் அப்பா சொன்னதுக்கு எதிராக இங்கே அம்மா என்ன செய்கிறாண்டா, தன்னுடைய மகனுக்கு பிழையான ஒரு ஐடியாவை கொடுக்குறான். என்ன கொடுக்குறாண்டா, அப்பா ஏசாவை ஆசீர்வதிக்க விடக்கூடாது, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இன்னைக்கு எங்களை வீட்டில் இருக்க ஆட்டுக்குட்டியை என்ன செய்யணும், அதில் நல்ல ஒரு ஆட்டு கடாவை, நல்ல அப்பாவுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ஆட்டு கடாவை நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், அறுத்து அதை சமைச்சிட்டு நீ கொண்டு போய் என்ன செய், ஏசா வருவதற்கு முன்பதாகவே நீ அப்பாட்ட கொடுத்துரு, அப்பா சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே யாக்கோப்பு தன்னுடைய அம்மா ஐடியா கொடுக்கறது மட்டும் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க டக்குன்னு நல்லா சமைச்சிட்டு கொண்டு போய் யாக்கோப்பை கூப்பிட்டு நீ போய் கொண்டு போகிறதுக்கு முன்பதாக ஒரு விஷயத்தை அவர் செய்கிறார். என்னென்னா, ஆட்டுடைய அந்த தோலை எடுத்து அவன் 2 கையிலையும் கட்டுறான். ஏண்டா, ஏசா வந்து அவனுடைய பிறப்பிலே அவனுடைய உடம்பு முழுவதும் ரோமமாக இருக்கும், அநேக முடிகளாலே அவனுடைய உடம்பு இருக்கும். அதனால் அப்பா கொஞ்சுகிற பொழுது அந்த தொட்டு பாப்பாவுடைய கண் தெரியாவிட்டாலும் அவர் என்ன செய்கிறாருண்டா, தன்னுடைய கைகளினால் அவரை தொட்டு பார்த்து அவருடைய வாசத்தை பிடித்து அவர் கண்டுபிடிக்கிற ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கணும். அதான் வேதம் சொல்லுகிறது. இந்த யாக்கோப்பு சாப்பாட்டை என்ன செய்கிறான், நல்ல ஆற்றஞ்சு குழம்பையும் அந்த சோத்தையும் கொண்டு போய் அப்பாவுக்கு முன்பதாக அவன் கொண்டு போகிறான். கொண்டு போகிற பொழுது இங்கே இந்த ஈசா கேட்கிறான், மகனே நீ யார் என்று கேட்கிறான் ஒரு கேள்வியை. இங்கே கவனிங்க. அப்பொழுது இந்த யாக்கோப்பு சொல்லுகிறான், நான் ஏசா. என்ன சொன்னான் யாக்கோப்பு, என்ன சொன்னான், நான் ஏசா. யார் கொண்டு போகிறது சாப்பாட்டை, யாக்கோப்பு. பேர் என்ன, ஏசா. சாப்பாடு யார் கொண்டு போகிறது, பேரு ஏசா. இப்போ சிலருடைய வாழ்க்கையில் இதுதான். சிலர் அந்த எக்ஸாம் எழுதுகிற பொழுது
பேப்பர் ஒருவருடைய பேராக இருக்கும், ஆனால் விடை வந்து பக்கத்தில் இருக்கிறவருடைய விடையாக இருக்கும். சில வேலைகள் செய்கிற பொழுதும் பேர் ஒருவருடையதாக இருக்கும், ஆனால் செயற்பாடு இன்னும் ஒருவருடையாக இருக்கும். நாங்கள் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் ஸ்ரீலங்காவில் இருக்கிற பொழுதும் அந்த சபை வந்து பெரிய அந்த நிலம் லேண்ட் இருக்கும். அதனால் அங்கே அடிக்கடி புல் முளைச்சிடும். இந்த புல் எல்லாம் முளைச்சிடும், கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அப்போ நாங்கள் என்ன செய்ய, பாஸ்டர் சொல்லுவார், நீங்கள் எல்லாம் இந்த புல் எல்லாத்தையும் என்ன செய்யணும், மண்வெட்டியால் கொத்தி எல்லாத்தையும் துப்புரவு செய்யணும். நாங்கள் நல்ல காலையிலேருந்து வேலை செய்து வெயிலுக்குள்ள எல்லாம் புல்லெல்லாம் இதாண்டு துப்புராக்கிட்டு சரி கொஞ்சம் தண்ணி குடிப்போம்ட்டு போய் தண்ணி குடிக்க பாஸ்டர் வந்துடுவார் பைக்கில். வேறொருதன் மண்வெட்டியை தூக்கி வச்சுக்கொண்டு நிற்பான். பாஸ்டர், ஏய் என்ன வேலை செய்யாமல் இருக்க பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோத்தையும் வேலை செய்கிறான். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஒருவர் செய்வது இன்னும் ஒருவர் பெயர் வாங்குவது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் தப்ப முடியாது. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கான நியாயத்தை அவர் சரியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே கைகளோ ஏசாவின் கைகள், குரலோ யாக்கோபின் குரல். இன்றைக்கு உங்களுடைய பார்வை தெளிவாக இருக்க வேண்டும். நான் இதைத்தான் இன்றைக்கு நான் சொல்கிறேன். கடந்த காலத்திலே உங்களுடைய பார்வை ஒருவேளை இருளாக இருந்திருக்கலாம். இந்த ஆண்டிலே உங்களுடைய பார்வை வெளிச்சமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்கள் உங்களுக்கு தரிசனமாக நீங்கள் பார்க்கட்டும். சில காரியங்களை இந்த ஆண்டிலே தேவன் எதை செய்யவிருக்கிறாரோ உங்களுடைய குடும்பத்திலே அதை உங்களுடைய கண்கள் பார்க்கட்டும். இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனை என்னண்டா, ஈசாக்குடைய பார்வை போனது. ரெண்டாவது பெரிய அவருடைய வீக்னஸ், சாப்பாட்டுக்கு மேல் அவர் அதிகமாக பிரியம் வைத்தார். இப்பொழுது ஈசாக்கிடத்தில் இந்த யாக்கோபு போகிறார். அப்பா கேட்கிறார், மகனே நீ யார்? யாக்கோபு சொல்லுகிறான், நான் ஏசா. ஓ, குரல்ல ஒரு மாற்றமாக இருக்குது. இல்லை, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டேன், ரிட்ரீட்டுக்கு போனது கொஞ்சம் மாறி தண்ணியை குடிச்சிட்டேன், குரல் ஒரு மாதிரி. கிட்டவா நான் டெஸ்ட் பண்ணணும். யாக்கோபு வருகிறார், அப்பா கட்டி பிடிக்கிறார். ஓ, கைகளிலே ரோமம். குரலோ யாக்கோப்புடைய குரல், ஆனால் கைகளோ அந்த வாசனை ஏசா வனத்திலே அவன் காட்டிலே அதிகமாக இருக்கிறபடினால் அந்த மிருகங்களுடைய வாசம் வீசுகிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஏசாவை பார்த்தீங்கன்னா இவருக்கு சரியான ஒரு ஐடியா இல்லை. நான் அதை தான் போட்டிருக்கிறேன் இந்த இதில், இந்த ஸ்லைடில். முதலாவது, எங்களுடைய விஷன் மாற வேண்டும். எங்களுடைய மிஷன், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிற விஷயம் மாற வேண்டும். ரெண்டாவது, எங்களுடைய மைண்ட் செட், எங்களுடைய மைண்ட் மாறணும். மூன்றாவது நான் கொடுத்துருக்கேன், எங்களுடைய வேர்ட், வார்த்தை, நாங்கள் பேசுகிற வார்த்தை. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு, ஏசா ஒரு நாள் அவன் வேட்டையாடி விட்டு களைப்பாக வருகிற பொழுது இந்த யாக்கோபு கூழ் காய்ச்சி கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஏசா வந்து கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் இந்த கூழில், இந்த சிகப்பு கஞ்சி கூழில் எனக்கு கொஞ்சம் தாண்டு. யாக்கோபுட்டு கேட்டேன், அப்படின்னு அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தான். சேஷ்ட புத்திர பாகம் என்பது யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு மூத்த மகனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பத்திரம், அல்லாவிட்டால் அந்த சொத்துரிமை என்று கூட நாங்கள் சொல்லலாம். ஏனென்றா அப்பா மரித்த பிற்பாடு அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடியவர் அந்த குடும்பத்திலே பிறக்கிற மூத்த மகன். அதனால அந்த மூத்த மகனுக்கு பங்கிலே 3% அதிகமாக கொடுப்பார்கள். 2 பிரிக்க மாட்டார்கள், அதை 4 பிரித்து 3 பங்கு மகனுக்கு செல்ல வேண்டும், மூத்த மகனுக்கு செல்ல வேண்டும். இந்த சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு கையில் இருக்கிறதுண்டா, ஏசாவுடைய கையில் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி பறிப்பது? சாப்பாட்டை வச்சுதான். ஹல்லேலூயா. அநேக நேரங்களில் சாப்பாட்டை வச்சு தான் பிசாசு எங்களை அடிப்பான். ஏதேன் தோட்டத்தில் ஆப்பிள் பார்வைக்கு அழகாக இருக்கிறது, புசிக்கத்தக்கதாக இச்சிக்கத்தக்கதாக இருக்கிறது. ஒரு கடி, அதோடு அவுட். வேதம் சொல்லுகிறது, நீ போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையில் பாம கட்டி வை. எனவே இங்கே ஏசாவும் அவன் விழுந்தது அந்த சாப்பாட்டினாலே. அதன் பிற்பாடு 2வது கட்டம் அவன் நடக்கிறது, அவருடைய அப்பா
தவறுதலாக யாக்கோப்பை ஆசீர்வதித்ததும் இந்த சாப்பாட்டாலே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஏசா அலட்சியமாக பேசிவிட்டான். அலட்சியமாக ஒரு விஷயத்தை சிம்பிளாக எடுக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புகள், உங்களிடத்தில் இருக்கிற தாளந்துகள், உங்களுக்கு இருக்கிறதான காரியங்களை எவ்வளவு நாங்கள் பொறுப்பாளிகளாக நாங்கள் இருக்கிறோம். இந்த உலகம் ஆண்டவர் எங்களுக்காக தந்திருக்கிறார். இந்த மலேசியாவை விசேஷமாக உங்களுக்காக தேவன் தந்திருக்கிறார். நீங்கள் மலேசிய பிரஜைகள். ஆனால் இந்த இடத்தை, இந்த நாட்டை, அல்லாவிட்டால் நீங்கள் இருக்கிற வீட்டை நீங்கள் எப்படி வச்சிருக்கிறீங்க என்பது மிகவும் சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே இந்த ஏசா என்னண்டா அலட்சியமாக எடுத்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இழப்பை அவர் சந்தித்தார். அதாவது மூன்றாவது, எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். யாக்கோப்பு பார்த்தீங்கன்னா, யாக்கோப்புடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தன், கள்ளப்பைய. யாக்கோப்புடைய அர்த்தம் கள்ளன், எத்தன். இன்றைக்கு நாங்கள் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அந்த பேர் மாற்றுவார்கள் சில சபைகளில். மாற்றுகிற பொழுது நல்ல பேராக இருக்கும். உத்தமன் என்ற ஒரு பேர் இருக்கும் ஒருத்தருக்கு. ஆனால் கள்ளன் என்ற ஒரு பேரை நாங்கள் மாற்றி வச்சுருவோம், யாக்கோப்பு. எனவே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யாக்கோப்புடைய வாழ்க்கை. அவர் பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்றைக்கு புது வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது நாங்கள் அதில் பார்க்கலாம். அடுத்த ஸ்லைட்டை போடுங்க. யாக்கோப்புடைய வாழ்க்கையிலே ஒரு விஷயம் நடக்கிறது. என்னண்டா, அப்பாவை ஏமாற்றினான். 27வது அதிகாரத்திலே அப்பாவை ஏமாற்றினான். 29வது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது மாமாவால் ஏமாற்றப்பட்டான். அவர் அப்பாவை ஏமாற்றிட்டு லாபானிடத்தில் போகிறார். லாபான் ஒரு பயங்கரமான தந்திரசாலியான ஒரு மாமா. அவர் என்ன செய்கிறாருண்டா, நீ எனக்கு வேலை செய். அதுக்கு முதல்ல அவருக்கு அவருடைய மகள் மீது காதல் வந்து விட்டது. யாருக்கு? யாக்கோப்புக்கு, ராகேல் மேல். அப்போ அவன் சொல்லுகிறான், நீ 7 வருடம் நீ எனக்கு கீழே நீ வேலை செய்தேன்டா, உனக்கு சம்பளம் இல்லை. 7வது வருடம் உனக்கு என்னது? திருமணம். வாவ், சந்தோஷப்பட்டு இவர் நல்லா வேலை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது அவருக்கு அந்த 7 வருடம் எப்படி போனதுன்றே தெரியல. ஒரு நாள் கழிந்தது போல இருந்ததான். ஆனால் அந்த டைம் வந்தது. ஆனால் அவன், அந்த லாபான், அவருடைய யாக்கோப்புடைய மாமா, ஏமாற்றி விட்டார். அவர் விரும்பின அந்த பெண்ணை கொடுக்கவில்லை. மாறாக அவருடைய மூத்த மகள் லேயாளை என்ன செய்கிறான்டா, திருமணம் செய்து வைக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 27வது அதிகாரத்தில் அப்பாவுடைய கண், அந்த மங்களான அந்த கற்றை வளர்ந்த அந்த கண் அவர் பார்க்கிறார். 29வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு போகிற பொழுது அப்பாவுடைய கண்கள் லேயாளுடைய கண்கள் இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய அந்த பூஞ்சல் கண், அதே மாதிரி வேதம் சொல்லுகிறது லேயாளுடைய, எப்படி லேயாளை கண்டுபிடிச்சாண்டா, அவளுடைய கண் கூச்சல் பார்வையாக இருந்தது. அதே மாதிரி 27வது வசனம் 27வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஈசாக்கு கேட்கிறார், மகனே நீ யார் என்று. அவர் சொல்லுகிறார், நான் ஏசா. ஆனால் யாக்கோபு. ஆனால் அதே விஷயத்தை 31வது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது 27வது வசனத்தில் ஆண்டவர் கேட்கிறார். யாக்கோபை ஒரு இடத்துல சந்திக்கிறார். அந்த நதிக்கரை ஓரத்தில் சந்திக்கிற பொழுது யாக்கோபை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன? யாக்கோபுக்கு நடுக்கம் பிடிக்கிறது. நான் ஏசா என்று சொல்றதா, யாக்கோப் என்று சொல்றதா? ஆண்டவருக்கு மறைக்க முடியாது. அவன் சொல்லுகிறான், என்னுடைய பெயர் யாக்கோபு. அவர் சொல்லுகிறார், உன்னுடைய பெயரை மாற்ற முதல்ல. நீ இன்றையிலிருந்து யாக்கோப் இல்லை, நீ இஸ்ரவேல். ஹல்லேலூயா. நீ கள்ளன் அல்ல, இனி ஜாதிகளின் தகப்பனாக உன்னை பிளஸ் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இதுல நான் ஒரு வசனம் போட்டிருக்கேன், மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை தாமே பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நீ மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் எங்களை கவனிக்கிறார், எங்களை பார்க்கிறார்.
யாக்கோப்பு ஒருவேளை என்னை யாரும் கவனிக்கலை என்று நினைச்சிருக்கலாம். ஆனால் தேவன் யாக்கோப்பை சந்திக்கிறார், கவனிக்கிறார், பார்க்கிறார். இன்றைக்கும் என்னையும் உங்களையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன விஷயம் என்றால், இந்த யாக்கோப்பு தன்னுடைய அண்ணனுக்கு துரோகம் செய்துவிட்டு தன்னுடைய அப்பாவுக்கும் துரோகம் செய்துவிட்டு வருகிற பொழுது ஆண்டவரிடத்திலே அவனை சந்திக்கிறார். நீங்கள் வாசியுங்கள், ஒருவர் வாசித்து உதவி செய்யும்படி கேட்கிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 2வது வசனம். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே கவனிங்க, நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த யாக்கோப்பு தவறு செய்ததுனால அவனுடைய அண்ணா என்ன செய்கிறான்டா, கொலை செய்ய போகிறான் யாக்கோப்பை. அதனால் அவனுடைய அப்பாவும் அம்மாவை சொல்லுகிறாங்க, நாங்கள் சொல்கிறத கேள், நீ என்ன செய்ய, எழும்பி புறப்பட்டு இந்த பாதான் ஆறாம் என்று சீரிய தேசத்துக்கு நீ போ. இவன் என்ன செய்கிறான்டா, புறப்பட்டு போகிறான். அதுக்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது வசனம் சொல்லுகிறது, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசிர்வதித்து நீ பல ஜனக்கூட்டத்திற்காகவும் நீ பலத்த ஜனக்கூட்டமாகும்படிக்கு உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி. 4வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிற தேசத்தை நீ சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி இந்த ஈசாக்கு என்ன செய்கிறான்டா, யாக்கோப்பை நோக்கி அவனை அனுப்பிவிட்டான். யாக்கோப்பை கூப்பிட்டு அவனை அனுப்பிவிடுகிறதை நாங்கள் பார்க்கணும். இப்போ பாருங்க, இந்த யாக்கோப்பு அப்பாவுடைய பிளஸ்ஸிங் இருக்கிறது, அண்ணனுடைய சிரேஷ்டபுத்திர பாகம் இவருடைய கையில் இருக்கிறது. திரும்பவும் அவருடைய தகப்பனார் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவன் ஒன்றுமே இல்லை, ஒண்டியா இருக்கிறான், தனிமையாக. இப்பொழுது இவர் என்ன செய்கிறான்டா, நடந்து போகிறார். இன்றைக்கும் நீங்கள் கடந்த காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு, கடந்த நாட்களில் நடந்த காரியங்களை நிமித்தமாய், ஆனால் ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், வசனங்கள் சொல்லியிருக்கலாம், பிரசங்கிகள் சொல்லியிருக்கலாம், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் இப்பொழுது உங்களிடத்திலே ஒன்றுமில்லை. நீங்கள் ஒரு தனி மரமாக இருக்கலாம், தனியாக இருக்கலாம், மற்றவர்களால் நேசிக்கப்படாத ஒரு நபராக இருக்கலாம். போகிறார் அவர். 5வது வசனம் விதமாய் சொல்லுகிறது, ஈசாக்கு யாக்கோப்பை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பாதான் ஆராமில் இருக்கும் அசீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கு ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளுடைய சகோதரனுமாகிய லாபானிடத்திற்கு போகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது லாபானிடத்திற்கு இந்த யாக்கோப்பு போகும்படி புறப்படுகிறான். 6வது வசனம், ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதித்து நீ ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பாதான் ஆராமுக்கு அனுப்புவதையும் அவன் ஆசீர்வதிக்கையில் நீ கானானுடைய குமாரத்திகள் பெண் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி, ஓகே, இப்படியாக அவர் சொல்லிட்டு அவர் விடுகிறார். 10வது வசனத்துக்கு வருகிற பொழுது, யாக்கோப்பு பேர்சேபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி 11வது வசனம், ஒரு இடத்திலே வந்து தலையின் கீழ் ஒரு கல்லை வைத்து அவர் என்ன செய்கிறார், படுத்து கொள்ளுகிறார். அப்பொழுது அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தையும் எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாயும் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய்.
உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதருடைய சந்திப்பை விட தேவனுடைய சந்திப்பு எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமானது. ஹல்லேலூயா. 1000 பேர் எங்களை பார்த்து சொல்லலாம், ஆனால் கர்த்தர் ஒருவர் எங்களை நியமித்தாரண்டா அதற்கு ஈடாக எதுக்குமே யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கண்டா, இவன் தனியாக இருக்கிற பொழுது கவலை ஒரு பக்கம், இருட்டு ஒரு பக்கம், ஒரு பக்கம் மிருகங்கள் என்னை கொன்று போடுவோம் என்ற ஒரு பயம், ஒரு பக்கம் அந்த காடுகளில் அந்த இடங்களில் இருக்கிற மனிதர்கள் மூலமாய் நான் ஒருவேளை செத்து விடுவேனே என்ற ஒரு ஏக்கத்தோடு அந்த ஆபிரகாம் அந்த யாக்கோப் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். சந்தித்த பிற்பாடு அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 15வது வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆபிரகாமுக்கு, இந்த யாக்கோப்புக்கு தேவன் திரும்பவும் அவர் பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இந்த ஆண்டிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன எல்லாம் தேவன் சொல்லியிருக்கிறாரோ அதை தேவன் செய்வார். பக்கத்தில் இருக்கவங்களோட கையை பிடி சொல்லுங்க, கொஞ்சம் குலுக்கி சொல்லுங்க, ஆண்டவர் இந்த ஆண்டிலே எப்படி செய்வார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க பிரதர், சோர்ந்து போகாதீங்க சிஸ்டர். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். ஆனால் கொஞ்சம் பழச எல்லாத்தையும் விட்டுருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி சொல்லுகிறார். அதுக்கு பிற்பாடு யாக்கோப்பு என்ன சொல்லுகிறான்? அப்பொழுது யாக்கோப்பு அவன் எழுந்து நின்று, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு வரப்பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். இதுதான் கூடாது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான், நீங்க இதை செய்தாதான் நான் இதை செய்வேன். ஆனால் இன்றைக்கு தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. ஆனால் இன்றைக்கு அந்த தேவனை பார்த்து நாங்கள் என்ன செய்கிறோம்டா, அவர் ஏற்கனவே சொல்லிட்டார் ஆபிரகாம்கிட்ட, நான் உன்னோட இருப்பேன், உன்னோட இருந்து உன்னை நடத்துவேன். ஆனால் நாங்கள் கடவுளை இன்றைக்கு டிமாண்ட் பண்ணுவோம். எப்படி? நீங்கள் இதை செய்தால் நான் இதை செய்வேன் என்று. அவர் தேவன், அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனால் இந்த யாக்கோப் என்ன சொல்லுகிறான்டா, பயத்தில் சொன்னாரோ இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு இதில் சொன்னாரோ தெரியல, நீர் இப்படி செய்தால் தான் நான் உண்மை ஆராதிப்பேன், உமக்கு ஒரு பலிவிடத்தை கட்டுவேன். இன்றைக்கு தேவனை நாங்கள் முழு மனதோடு ஆராதிக்கிற பொழுது உண்மையாக தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களோடு வருவார், எங்களை நடத்துவார். இன்றைக்கு நாங்கள் அறகுறையாக நாங்கள் ஆராதிச்சு கொண்டு நீங்கள் இதை செய்தால் தான் நான் இதை செய்வேன் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யலை, அப்படி இப்படின்ற எங்களோட சைட்டுக்கு நாங்கள் மாற்ற இயலாது. இன்றைக்கு ஆராதனைக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு வருகிறோம், தேவனை எப்படி நாங்கள் தேடுகிறோம், அவரை ஆராதிக்கிற பொழுது ஆராதிக்கிறோமா உண்மையான மனதோடு என்பதை நாங்கள் இன்றைக்கு சிந்திப்போம். எனவே கடந்த காலத்திலே நாங்கள் ஒருவேளை நாங்கள் தேவனை நாங்கள் சரியாக நாங்கள் தேடாத ஒரு நபர்களாக இருந்தால் இந்த ஆண்டிலே அவருக்குரிய முதலாவது கனத்தை கொடுங்க, பெஸ்ட் இடத்தை அவருக்கு கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அவன் சொல்லுகிறான், யாக்கோபு சொல்லுகிறார், என்னை காப்பாற்றி என்னை நடத்தினேன், எனக்கு சாப்பாடு, எனக்கு பாதுகாப்பு, என்னை சரியாக நீர் நடத்தினேன்டா, நான் உமக்கு வந்து உம்மை நான் தொழுது கொள்வேன். ஓகே, ஆண்டவரும் அதன்படி அவனை நடத்துகிறார். நீங்கள் பார்க்கலாம், அவருக்கு ஏமாற்றங்கள் நடந்தாலும் ஆண்டவர் யாக்கோப்போடு இருக்கிறார். யாக்கோப்பை பழுக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். மாமா தந்திரமாக இருந்தாலும் ஆண்டவர் யாக்கோப்புக்கு சில அறிவை கொடுக்கிறார், சில நாலேஜை கொடுக்கிறார். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பெருக்கங்கள் உண்டாகிறது. நீங்கள் வாசிங்க, இந்த ஆதியாகமம் 28 50 வரைக்கும் நீங்கள் வாசிங்க. தேவன் எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பிளஸ் பண்ணுகிறார். அவருக்கு பிள்ளைகள், ஏராளமான பிள்ளைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தினால தான் இஸ்ரேல் என்ற தேசம் உருவாக்கியது. 12 பிள்ளைகள், 12 கோத்திரம் எப்படி உருவாகியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த
இஸ்ரவேல் நிமித்தமாய் கூட. ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஒரு விஷயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். எல்லாம் அங்கே மாமா வீட்டில் எல்லாம் செட்டில்மெண்ட் ஆகி அவர் என்ன செய்கிறார், திரும்பி இங்கே வாரார். எங்கே? கானானுக்கு வாரார். இங்கே அவர் வருகிறார், ஈசாக்குடைய இடத்துக்கு வருகிறார், ஆபிரகாமுக்கு வாக்கியம் பண்ணின இடத்துக்கு வருகிறார். அவர் வருகிற பொழுது என்ன நடக்குதுன்னா, ஏராளமான பிள்ளைகள், மனைவிகள், அதோடு கூட அவர் நிறைய சொத்து பத்துக்களோடு கூட அவர் வருகிறார். ஆனால் வருகிற பொழுது அவர் ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன விஷயங்களை அவர் செய்ய மறுக்கிறார். நீங்கள் வாசிக்கலாம், ஆதியாகமம் 33வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 33:17 முடியுமா அவரால் வாசிக்க? ஆதியாகமம் 33:17. யாக்கோப்பு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். வாசிங்க 18. யாக்கோப்பு பதான் ஆராமிலிருந்து வந்த பின் கானான் தேசத்தில் இருக்கிற சலோம் என்னும் சிகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சிகேமின் தகப்பனாகிய ஏமோரின் பத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல்லேக் லோகோ இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் முடிச்சுட்டு வந்து யாக்கோப்பு மன்னிச்சு விட்டுட்டார். ஏசா மன்னிச்சு விட்டார். அவருடைய அண்ணன் மன்னிச்சு எல்லாம் செட்டில் ஆகின பிற்பாடு இவர் என்ன செய்கிறாருண்டா, கானானுக்கு போகலை, அவர் தேவன் சந்தித்த அந்த இடத்திற்கு போகலை. மாறாக இவர் என்ன செய்கிறாருண்டா, இன்னும் ஒரு இடத்தை அவர் விலைக்கு வாங்குகிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் சீகேம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு விஷயம் நடக்கிறது. என்னென்னா, இந்த தீனாள் என்கிற அவருடைய மகளை இந்த சீகேமுடைய அந்த பட்டணத்துடைய ஒருவன் வந்து அவனை தவறாக பயன்படுத்தி கற்பழித்தது நிமித்தமாய் கூட இவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த யாக்கோப்புடைய பிள்ளைகள் போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆண்களையும் வெட்டி கொன்று போடுகிறார்கள். பெரிய ஒரு சங்காரம் உண்டாகிறது. இதனாலே யாக்கோப்பு பயந்து அவன் இந்த சிமியோன் ரூபன் என்று சொல்லப்படுகிற தன்னுடைய மூத்த பிள்ளைகளை அவன் தண்டிக்கிறான். அவனோடு கூட அவன் சில விஷயங்களை பேசுகிறான். பேசிய பிற்பாடு தேவன் திரும்பவும் யாக்கோப்புக்கு தரிசனமாகி ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா 35வது அதிகாரம் 1-7 வரையான வசனங்கள். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 1-7 வரையான வசனங்கள். தேவன் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உன் சகோதரனாகி ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடுகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோப்பு தன் வீட்டாரையும் தன்னோடு இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளச் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம் என்றான். ஹல்லேலூயா. இப்பதான் யாக்கோப்புக்கு தெளிவு உண்டாகிறது. என்ன சொல்லுகிறான்டா, திரும்ப திரும்ப சிக்கல், திரும்ப பிரச்சனை, திரும்ப துன்பமாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில, என்ன செய்யலாம் என்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ பெத்தேலுக்கு போ. பெத்தேல் என்பதன் அர்த்தம் தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்நிய தெய்வங்களை அகற்றி போடுங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் அகற்றி போடுங்க, உங்களுடைய வஸ்திரங்களை நீங்கள் மாற்றுங்கள், அந்நிய தெய்வங்களை நீங்கள் விலக்கி போடுங்கள் என்று சொல்லி அவர்களை என்ன செய்கிறார்டா, கூப்பிட்டு பிள்ளைகளுக்கு அவர் சில காரியங்களை போதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம்.
அதே மாதிரி நாங்கள் வாசிக்கலாம் 4வது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொண்டு வந்தார்கள். யாக்கோப்பு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். அப்பொழுது பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டாகியதினால் அவர்கள் யாக்கோப்பின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோப்பு அவர்களோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்துள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். தான் சகோதரனுடைய முகத்திற்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியினால் அந்த ஸ்தலத்திற்கு எல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல் பெத்தேல் என்பது முன்னுக்கும் தேவன் பின்னுக்கும் தேவன் நடுவுல வீடு. எல் என்பது தேவன். எனவே ஆண்டவர் எங்களுடைய எல்லா பக்கத்திலையும் ஆண்டவர் இருப்பதை யாக்கோப்பு எப்பொழுது தெரிவு செய்தானோ அதன் பிற்பாடு அவருடைய வாழ்க்கை மாறுகிறது, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது. இந்த 2025ஆம் ஆண்டிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை விட சில காரியங்களை நீங்கள் முக்கியத்துவம் வைத்தீர்கள் என்றால் அதை நீங்கள் விட்டு விடுங்கள். ஒருவேளை பணம், உங்களுடைய நேரம், உங்களுடைய வாழ்க்கை, ஆண்டவரை விட இவைகளை நீங்கள் முன்னுக்கு நீங்கள் வச்சிங்கண்டா மாற்றத்தை எங்களால் காண முடியாது. எனவே இந்த ஆண்டிலே நாங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போம். நாங்கள் தேவனுக்கு நாங்கள் முதலாவது இடத்தை கொடுப்போம். தேவனுக்கு நாங்கள் முதலாவது இடத்தை கொடுப்போம். எனவே யாக்கோப்பு என்ன செய்கிறார்டா, அவர் சொல்கிற அந்நிய தெய்வங்களை அவர்கள் ஆடினார்கள். சில அந்நிய தெய்வங்களுக்காக காது குத்தி இருந்தாங்க. சில அந்நிய காரியங்களை அவர்கள் செய்திருந்தார்கள். இது எல்லாத்தையும் அவர்கள் என்ன செய்தார்கள்டா, சீகேமிலே புதைச்சிட்டு அவர்கள் பரிசுத்தமாக அவர்கள் எல் பெத்தேலுக்கு அவர்கள் போகிறார்கள். அங்கே ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணி தேவனை வழிபட அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த யாக்கோப்பின் பிள்ளைகள் நிமித்தம் யாக்கோப்புடைய இந்த சந்ததியை நினைத்து மற்றவர்களுக்கு பயம் உண்டாயிட்டான். ஏண்டா தேவன் அவர்களோடு இருந்தார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரோடு இருப்பீங்கண்டா அவர் உங்களோடு இருப்பார். உங்களை அவர் நடத்துவார், உங்களுக்கான காரியங்களை செய்வார். உங்களுக்கு இருக்கிற எல்லா பயங்கள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தனிமை எல்லாவற்றையும் தேவனால் எடுத்து போட முடியும். நீங்கள் அடுத்த ஸ்லைட்டை நீங்கள் போடலாம். இதில் நான் கொடுத்துருக்கேன், உங்களுடைய தியான நேரங்கள் எப்படியாக இருக்கிறது. நீங்கள் இந்த 2025 வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் வாழ உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும். உங்களுடைய தியானம், அதாவது நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து நீங்கள் மெடிடேட் பண்ணுகிற ஒரு நபராக நீங்கள் இருக்க வேண்டும். ஒரு இடத்தை நீங்கள் தெரிவு செய்யுங்க, ஒரு நேரத்தை நீங்கள் தெரிவு செய்யுங்க. ஆண்டவருக்கு நீங்கள் அந்த இடத்தை நீங்கள் கொடுப்பதற்கு, அந்த நேரத்தை கொடுப்பதற்கு நீங்கள் தயாராகுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி நாங்கள் சபை ஐக்கியம், நாங்கள் சபைக்கு நாங்கள் எப்படி நாங்கள் வருகிறோம், சபை ஐக்கியம், அதாவது நாங்கள் ஆராதனையை நாங்கள் எப்படி நாங்கள் கனப்படுத்துகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள் எல்லாம் வெறுமையாக இருக்கிறது. ஆனால் இதுக்கு ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அலட்சியம் பண்ணுகிறோம் ஆராதனையை, தேவனுடைய காரியங்களை நாங்கள் அலட்சியம் பண்ணுகிறோம். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இப்போ நிறைய பேர் சொல்லுகிற உதாரணம் தான். ஒரு ஃப்ளைட்டுக்கு நீங்கள் போகணும்னா எத்தனை மணிக்கு நீங்கள் போவீங்க? ஃப்ளைட் ஒன்று பிடிக்கிறாங்க, நீங்கள் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டீங்க. 3 ஹவர் முன்னாடியே இரவு தூக்கம் வராது உங்களுக்கு. ஆனால் ஆராதனைக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு போவோம்? இன்றைக்கி தேவனுக்கு கொடுக்குற அந்த டைமை நாங்கள் எப்படி நாங்கள் திருடுகிறோம், களவாடுகிறோம், யாக்கோபு மாதிரி. எனவே இது பவுல் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள், அலட்சியம் பண்ணுகிறார்கள். அப்படி நீங்களும் இருக்காதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. காரணம், நாளானது சமீபித்து கொண்டு வருகிறது. யாருக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் நாங்கள் ஆண்டவரை தேடுவோம். தேவனோடு இருக்கிற பொழுது தேவன் எங்களை நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் ஐக்கியப்படுவோம், சபையுடைய காரியங்களை நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம், சபையுடைய தேவைகளை நாங்கள் சந்திப்போம், நாங்கள் ஒருவரோடு ஒருவர் நாங்கள் ஐக்கியம் கொள்ளுவோம். தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம், எங்களுடைய பணத்தை எப்படி நாங்கள் இந்த வருடத்தில் நாங்கள் கையாள போகிறோம், ஆண்டவருக்குரிய பங்கை நாங்கள் எப்படி கொடுக்கிறோமா? மல்கியாவிலே தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு கொஞ்சம் பணத்தில் ஒன்றும் இந்த சபை பெரிதாக வளரப்போறதில்லை. ஆனால் நீங்கள் ஆண்டவர் எவ்வளவு கனம் பண்ணுகிறீர்கள்?
நாங்கள் எங்களுடைய பணம் எப்படி வீண் விரயமாகிறது இந்த ஆண்டில் நாங்கள் சிந்திப்போம். உங்களுடைய பணம், உங்களுடைய கைக்கு வருகிற பணம் எவ்வளவு வீண் விரயமாகிறது. ஆனால் நாங்கள் அதை சிந்திப்போம், எப்படி நாங்கள் அதை கையாளுவோம். ஒரு பட்ஜெட் ஒன்று போடுங்க, காரியங்களை செய்யுங்க, இதுக்கென்று. அதே நேரத்தில் கர்த்தருடையதையும் கொடுங்க. கர்த்தர் உண்மையாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதே மாதிரி இந்த வலையதளங்கள், எங்களுடைய கைகளை இன்றைக்கு போன் இருக்கிறது, இன்றைக்கு போன் இருக்கிறது, என்னையும் குறிக்கும், எல்லாரையும் குறிக்கும். இன்றைக்கு நாங்கள் இவைகளை நாங்கள் எப்படி கையாளுகிறோம்? இந்த சோஷியல் மீடியாவை எப்படி இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகள் பயன்படுத்துகிறார்கள்? தேவன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா உங்களுடைய ஃபோன்? நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து வைங்க, ஒரு பார்ப்போம், உங்களை செக் பண்ணுவோம்டா. நீங்கள் எப்படி என்ன செய்வீங்க? செக் செக் டக்குன்னு நீங்கள் ஒரு செகண்டில் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அழிச்சிட்டு கொண்டு வந்து வைங்க. இன்றைக்கு நாங்கள் எப்படி நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம்? உங்களுடைய மைண்ட் எப்படி இன்றைக்கு இருளாக இருக்கிறதா இல்லாவற்றால் ஒளியாக இருக்கிறதா? இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற படங்கள், நாங்கள் பார்க்கிற கேட்கிற செய்திகள் எப்படியான செய்திகளாக இருக்கிறது? இந்த 2025 நாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். தேவன் விரும்பக்கூடியதான செயல்களை, தேவன் விரும்பக்கூடியதான காரியங்களை நாங்கள் செய்வோம். அப்பொழுது தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாங்கள் இந்த நேரத்தில் எழுந்து நின்று நாங்கள் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். தேவனை நாங்கள் நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் அவர் பேசியிருக்கிறார், இடைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிகரப சந்தரதரியாந்தரபா. ஓ, இந்த நேரத்தில் வர்ஷிப் டீம் முன்பதாக வருவார்கள். நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் எல்லாரும் நாங்கள் எழுந்து நிற்போம். நாங்கள் எங்களுடைய பழைய காரியங்களை நாங்கள் களைந்து நாங்கள் புதிய மனுஷனை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்துடைய சிந்தை. எனவே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே அவர் எத்தனாக இருந்தார்? அவர் ஒரு திருடனாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கு நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த 2025 என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், மாற வேண்டும், என்னுடைய குடும்பம் மாற வேண்டும், என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை மாற வேண்டும், என்னுடைய தொழில் மாற வேண்டும், தொழிலில் பெரிய மாற்றங்கள் உண்டாக வேண்டும், பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே அவருடைய கல்வியிலே மாற்றம் உண்டாக வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா ரப சந்தரதரியான் துருருருலு.